ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 23 ஏப்ரல் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ்சிங்கில் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 121 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிட்டுருக்கு. எஃப்ஐஸோட பை வந்து நிஃப்டி வந்து ரேலி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபீவரில் வந்து கொடுத்துட்ருக்குது. எஃப்ஐஸோட பை வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நிஃப்டி பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் டாப் கெய்னஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஹெச்சிஎல் டெக் இருக்குது. ஒரு 114 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அவங்களோட Q4 ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சோ அந்த அளவுக்கே அவங்க ரிசல்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஹெச்சிஎல் டெக்கு இந்த அளவுக்கு ரேலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. அப்புறம் டாட்டா மோட்டார்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 29 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டாட்டா மோட்டார்ஸும் டாட்டா பவரும் சேர்ந்து விண்டு சோலார் ப்ராஜெக்டை வந்து ஜாயிண்டாக டெவலப் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து டாட்டா மோட்டார்ஸ் ரேலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து கிராசிம் இருக்குது. ஒரு 63 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ரீசெண்டாக ஒரு ரேலி இருந்துச்சு கிராசிமில், இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்குது. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. ஒரு 37 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இது வந்து ரெக்கார்டு ஹையை ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹிட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்குது. இருந்தாலும் இது வந்து மறுபடியும் இந்த ரெக்கார்ட் ஹையை அச்சீவ் பண்ணி மறுபடியும் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஹையர் சைடில். அப்புறம் எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா 6வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணியிருக்கிறாங்க. 3332 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா 1234 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. 2வது கண்டினியூஸ் டேவை டிஎஸ் வந்து செல் பண்ணுறாங்க. டிஎஸ் வந்து ஓரளவு ப்ராஃபிட் புக்கிங் மோட்லேயே தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஸ் வந்து பையை நிறுத்துகிற வரைக்கும் டிஎஸ்ஸை செல்லர் சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 44 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. 3301 இருக்குது ஒரு அவுன்ஸு கோல்டோட மதிப்பு. ஸோ கோல்டு வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் ப்ராஃபிட் புக்கிங் தான். அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்து அந்த டேரிஃப் ரிலேட்டடான அந்த ப்ராப்ளங்கள் வந்து கொஞ்சமாக சால்வ் ஆன மாதிரி தான் ஒரு சூழ்நிலை நிலவுது. அது வந்து கோல்டு வந்து ரொம்பவே பேரிஷாக டர்ன் ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரைனிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வராமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.